இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜாப்பனீஸ் வந்து இந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. கைசன் சொல்கிறது வந்து ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே தான் வந்து அவங்க ரொம்ப அதிகமாக வந்து இந்த டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அந்த ஆஸ்பெக்டில் சார் நான் கூப்பிட்டு வந்த அந்த மினிஸ்ட்ரியிலேருந்து மூணு பேர் வந்திருக்காங்க. இந்த ஜேஎஸ்டி அப்படிங்கிற ஏஜென்சியில் வந்து அவங்க வந்து இங்கே நம்ம கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வி வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ இந்த கொலாபரேட் பண்ணுறீங்க யூனிவர்சிட்டிஸ் அவங்களோட அப்புறம் ஐஐடியோடலாம் கொலாபரேட் பண்ணுறீங்க. நீங்கள் இங்கே படிச்சுட்டு போனால் தானே இப்போ நீங்கள் இதுலேருந்து என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு சிஸ்டமில்? ஆல்ரெடி இந்திய எஜுகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தியரிட்டிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது. பட் வந்து இப்போ மாற்றங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பசங்க வந்து கொஞ்சம் பின்தங்கிறது நான் வந்து யோசிக்கிறேன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ஒரு நெட்வொர்க்கிங், ஒரு கேள்வி அதிகமாக கேட்கணும். ஆனால் இப்போல்லாம் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்வன் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதாவது வணிகமயமாக இருக்கிற அந்த வெளிநாட்டு அந்த பயணம் அப்படிங்கிறத வந்து கல்வி சுற்றுலாவை வந்துட்டு அவங்க வந்து இப்போ ஒரு பொது உடைமை ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ ஜப்பானில் நான் 10 வருஷமாக போயிட்டு இருக்கிறேன், அப்படியே தான் இருக்குது ஊர். ஆனால் நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து மாற்றங்கள் அதிகமாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கவர்மெண்ட்டும் சரி ப்ரைவேட் செக்டரும் சரி நிறைய கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் பர்டிகுலராக செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், என்னையும் தாழ்த்தக்கூடாது, அதுதான். அப்புறம் இன்னொரு கேள்வி அது தொடர்பாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது யூஎஸோட நீங்கள் இப்போ நான் பேசுனதுனால அந்த கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. அது வந்து இட்ஸ் மோஸ்ட்லி ட்ரிவன் பை கமர்ஷியல் கேபிட்டலிசம். ஆமாம் இல்லையா? கம்பெனிஸ் தானே. இப்போ வேக்சின் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸப்ட் ஃபார் தட் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இது எல்லாமே இது தானே ப்ரைவேட் வெஞ்சர்ஸ் தானே அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் சிஸ்டம் எப்படி இருக்குது? உங்களுக்கு இன்னும் என்ன யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் நடந்துகிட்டு இருக்கா ரிசர்ச்லாம்? இல்லை, அதாவது இப்போ ஜாப்பனீஸ் வந்து இந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. கைசன் சொல்கிறது வந்து ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் வந்து அதனால் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே தான் வந்து அவங்க ரொம்ப அதிகமாக வந்து இந்த டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க. இன்னும் மார்க்கெட் சைஸில் வந்து அவங்க வந்து இன்னும் ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணல. இப்போ தான் ரீசெண்டாக இந்த மாதிரி இனோவேஷன் ஸ்டார்ட் அப் ட்ரைவ்லாம் வந்துருக்கு. வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் டெக்னாலஜி வந்து கடைசியாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கொண்டு போகணுன்னு கிடையாது. நீங்கள் யூஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் உடைய ஹெல்ப் தேவை. ஸோ ஈவன் யூஸ் டு ஹாவ் அன் ஐடியா, மேக் அ இன்வென்ஷன், ரெக்கார்ட், பேட்டன்ட், அதுக்கப்புறம் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிற அந்த ஒரு எஜுகேஷன்லாம் வந்து இப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆஸ்பெக்டில் சார் நான் கூப்பிட்டு வந்த அந்த மினிஸ்டர்ஸ் 3 பேர் வந்து மினிஸ்ட்ரியிலேருந்து 3 பேர் வந்திருந்தாங்க. ஜேஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஏஜென்சிலேருந்து அவங்க வந்து இங்கே நம்ம கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வி வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பற்றி? ஏன்னா வந்து எப்படி ஸ்டார்ட் அப் வந்து ஒரு ஐடியாவை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பெஞ்ச் டு கிளினிக் இல்லை ஒரு பெஞ்ச் டு என்ன சொல்கிறது ஒரு கமர்ஷியலைசேஷன் நம்ம வந்து மைண்டில் வந்து உதிக்குது. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக அதை எப்படி வந்து நம்ம இதாக கொண்டு போகிறது. இவங்க வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகிறாங்க இல்லையா? அதுக்குள்ளே வேர்ல்டு வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுது. ஸோ அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் வந்து எப்படி பண்ணலாம், எப்படி வந்து ஒரு ஐடியா வந்து நல்ல ஐடியான்னு நம்ம வந்து இது பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா? ஒரு ஸ்ட்ரக்சரை வந்துட்டு தே வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் இந்தியா, பர்டிகுலர்லி தமிழ்நாடு. இப்போது நம்ம அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு திரும்ப வருவோம். நீங்கள் இப்போ இந்த கொலாபரேட் பண்ணுறீங்க இல்லையா யூனிவர்சிட்டிஸ்ன்னு, அவங்களோட அப்புறம் ஐஐடியோடலாம் கொலாபரேட் பண்ணுறீங்க. நீங்கள் இங்கே படிச்சுட்டு போனால் தானே இப்போ நீங்கள் இதில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்தில்? மாற்றங்கள் என்னென்னா சார், நம்ம அதாவது இப்போ ஆல்ரெடி இந்திய எஜுகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தியரிட்டிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து நம்ம படிப்பு அப்படிங்கிறது வந்து புக்கு படிக்க என்ன சொல்கிறது மார்க் எடுக்கிறது இந்த மாதிரி இது பண்ணுறதுலாம் நல்லாயிருக்கு. பட் வந்து இப்போ மாற்றங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வளர்ந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கிறது நம்ம இந்த மாதிரி இதில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் ஸ்கில்ஸையும் வந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க ஜென்ரலாக. ஸோ ஈவன் வந்து இப்போ 2 பேருக்கு இன்டர்ன்ஷிப் வந்து நமக்கு செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்க்கும்போது 2 பேருடைய இதை வந்து பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து எதை வந்து பார்ப்பாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சோஷியலாக ஒருத்தர் வந்து இப்போ ஒரே மாதிரி இருக்கிறாங்க. 2 பேர் A and B இருக்கிறாங்க. 2 பேருடைய சிவியும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று தான் இருக்குது. எப்படி கொடுக்கணும்னு யோசிக்கும் போது வந்துட்டு
ஃபார் எக்ஸாம்பிள் பி வந்து சோஷியலாக ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ வந்து அது மாதிரி கம்யூனிகேஷன் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பசங்க வந்து கொஞ்சம் பின்தங்கிறது நான் வந்து யோசிக்கிறது என்னென்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ஒரு நெட்வொர்க்கிங். இப்போ ஒரு கேள்வி அதிகமாக கேட்கணும். இப்போ என்னுடைய ஆராய்ச்சி வந்து நான் வந்து இந்த லெவலுக்கு என்னால் வர முடிஞ்சது காரணமே வந்து என்னோடய கேள்விகள் வந்து கேட்க முடிஞ்சது உறக்க சொல்லி. ஸோ அது மாதிரி நம்ம பசங்க வந்து இந்த ஒரு ஷைனஸ் வந்து இல்லாமல் லாங்குவேஜெலாம் பிரச்சனையே இல்லை சார். இப்போ ஹையர் பர்டிகுலர் ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் எடுக்கிறோங்கிறதெல்லாம் வந்து இதே கிடையாது, விஷயமே கிடையாது. இப்போ டாக்டர்ஸே வந்து நாங்கள் கொடுக்குற மருந்து தான் வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க இல்லையா, சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிற மருந்து தான் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ மார்க் அதிகமாக எடுக்கிறதுங்கிறது மேட்ரு இது பிரச்சனை இது கிடையாது, இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா என்ன கேள்வி கேட்குறோம், எந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ சயின்டிஸ்ட் அதை ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் என்னுடைய இது வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும். ப்ராக்டிக்கல் இதை வந்து நம்ம இன்னும் பார்க்கணும். இப்போ ஜப்பானில் வந்துட்டு இன்னும் எஜுகேஷன் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. பட் அங்கே நான் இன்னும் கொஞ்சம் எட்ஜாக பார்க்குறது வந்து என்னென்னா ஒரு எல்லா ஒரு இதுலேயுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து புக்கில் படிக்கிறத அவங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்ப்பாங்க. ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது ரொம்ப. புக்கில் படிக்கிறது ப்ராக்டிக்கலாக இருக்காதா? இல்லை இருக்கும். இல்லை கேட்குறேன் உங்களுக்கு ரெண்டையும் கவுண்டர் போஸ் பண்ணுறீங்கல்ல, அதுக்காக கேட்குறேன். இல்லை இல்லை அதை நான் இப்படி சொல்லி பார்க்குறேன், கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கிறதோட நிறுத்திடாமல், ஆமாம் ரைட்டேன், ஆமாம், இந்த ஒரு லிவ்டு லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பார்க்குறது. ஆமாம் சார், ரைட்டா? நீ படித்ததை அப்ளை பண்ணி பேசிக்காக நம்ம என்ன சொல்கிறோம்னா அப்ளை பண்ண கற்றுக்கங்கிறீங்க. கரெக்டு சார், அதான் நீங்கள் சொல்கிறது. படித்ததோடு நிறுத்திக்காத, படித்ததை ப்ராப்ளம் சால்விங்க அப்ளை பண்ணிப்பாரு. ப்ராப்ளம் சால்விங்க அப்ளை பண்ணவும் கற்றுக்கோ, அதை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கோ. அது என்னங்கிறதையும் சொல்ல தெரியணும், கரெக்டாக சொல்ல தெரியணும், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்ல தெரியும். அது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அது லேக் ஆகுது. அது லேக் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் இங்கே இப்போ நான் மீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுறேன், எல்லோரும் சொல்லலை, நான் ஒரு பாப்புலேஷன் நம்ம பசங்க சொல்கிறேன். நம்ம பசங்க வந்துட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஐஐடி இதில் படித்ததுனால மட்டும் கிடையாது. நிறைய பேர் ஐஐடியில் படித்த பசங்களை விட நம்ம மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் படித்த பசங்களுடைய அந்த வேட்கையெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப அவங்கெல்லாம் வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டணுங்கிற அந்த ஒரு இது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் அதிகமாக இருக்குது, ஹார்ட் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு அவங்க வந்து தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்களோ சாஃப்ட் ஸ்கில்ஸில் வந்து கொஞ்சம் லேக் ஆகிடுறாங்க. மெயின் ரீசன் வந்து என்விரான்மெண்ட். ஸோ வந்து அந்த என்விரான்மெண்ட் பற்றி நான் வந்து சொல்லுவேன் ஜென்ரலாக ஒன்று, பட்டுப்பூச்சி இதே திருப்பி அதே தான். அந்த பி இது சொல்கிறது குயின் சொல்லுவாங்க, ராணி தேனி. தேனி உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ராணி தேனி, மற்ற எல்லாம் ஒர்க்கர் பி. ஆனால் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த லார்வாவாக இருக்கும்போது எல்லாமே ஒன்று தான், ஒன்று தான் ராணி தேனியாக மாறும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ராணி தேனிக்கு ஒரு ராயல் ஜெல்லின்னு சொல்லிட்டு ஒரு உணவு கொடுப்பாங்க. அது மூலமாக வந்து அது ராணி தேனியாக ரொம்ப பெருசாக மாறும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து சாப்பாடுங்கிறது அவ்வளோ பெரிய முக்கியம் அப்படிங்கிறது அந்த இதில் நான் சொல்கிறது வந்து நீ ஒரு என்விரான்மெண்ட்டை கரெக்டான என்விரான்மெண்ட்டை கொடுக்கறது மூலமாக நம்ம மக்கள் வந்து எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க அப்படிங்கிறது பொருட்டு கிடையாது. நல்ல என்விரான்மெண்ட் நல்ல ஒரு சூழ்நிலை கொடுக்கறது மூலமாக நம்ம மரபணுக்கள் வந்து நம்ம நல்ல ஜீன்கள் வந்து ஆன் செய்கிறது மூலமாக ஒரு என்விரான்மெண்ட் இது கொடுக்கறது மூலமாக அவங்க எவ்ரிபடி கேன் பி லீடர்ஸ். நம்ம வந்து லீடர்ஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக உருவாக்கணுங்கிறது என்னுடைய ஒரு அப்சர்வேஷன். நான் பார்த்தது உருவாக்குறதுக்கான சூழ்நிலையை நம்ம அமைச்சு கொடுக்கணும். ஆமாம், ஹையர் எஜுகேஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். நமக்கு இது வருமா வராதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அது ஓப்பனாக பேசவும் கற்றுக்கணும். கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியங்கிறது நான் என்னுடைய இது. இப்போ நீங்கள் போய் 19 வருஷம் ஆச்சா? ஆமாம் சார், 19 வருஷம் ஆகும். இப்போ அப்போ நீங்கள் போனப்போ இருந்ததுக்கும் இப்போ வந்து பார்க்குறதுக்கு என்ன உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக டக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங் என்ன தெரியுது உங்களுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் பற்றிலையா சார்? இல்லை, ஜென்ரலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குங்க. ஆமாம் சார். இப்போ வந்து நான் இப்போ திரும்பி வந்து பார்க்கும்போது நான் வந்து யோசிக்கிறது, இப்போ ஜப்பானில் நான் 10 வருஷமாக போயிட்டுருக்கிறேன், அப்படியே தான் இருக்குது ஊர். ஆனால் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து மாற்றங்கள் அதிகமாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கவர்மெண்ட்டும் சரி ப்ரைவேட் செக்டரும் சரி நிறைய கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் பர்டிகுலராக இப்போ வந்து முன்னாடி வெளிநாடு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இப்போ நான்லாம் வந்து வெளிநாடு போய் தான் நமக்கு இப்போ தான் எனக்கு இது வரும், ஓகே நான் பயோடெக் படித்தா நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது நான் அந்த காலத்தில் அப்படி சொன்னாங்க. அப்புறம் நான் அங்கே போய் நானாக வந்து படிச்சுட்டு இந்த ஃபீல்டில் படித்தா தான் நமக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும், இதுதான் நமக்கு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே நான் கண்டறிகிறதுக்கே வந்து எனக்கு ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போல்லாம் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்லாம் வச்சுருக்கிறாங்க ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்வன் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து
ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அதாவது வணிகமயமாக இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, இந்த வெளிநாட்டு அந்த பயணம் அப்படிங்கிறத வந்து, இந்த சுற்றுலா அப்படிங்கிறத வந்து கல்வி சுற்றுலாவை வந்துட்டு அவங்க வந்து இப்போ ஒரு பொது உடைமை ஆக்கிட்டாங்க இப்போ ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு புது விஷயமா இருக்குது. எனக்கு வந்து 30 வயசில் கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ 14 வயசு பசங்களுக்கே வந்து கிடைக்கிது. ஸோ அந்த ஒரு அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் வந்து பார்த்தா கூட அதை பசங்க வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி வந்து இருக்குது. இப்போ கூட வந்து இந்த கியோட்டோக்கு வந்தாங்கல்ல, எத்தனை பேர்? ஒரு 4 மாணவர்கள் வந்து அங்கே வந்திருந்தாங்க. வந்து ஒரு 2 வாரம் வந்து இந்த மாதிரி எங்களை அந்த இன்சிபிஐ அங்கே வந்துட்டு இந்த ஹெல்த்தி ஏஜிங்கான அந்த நேனோ டெக்னாலஜி சம்மந்தமான ஒர்க்கில் அந்த நேனோபோர் சீக்வன்சிங் சொல்லுவாங்க. அதான் இப்போ லேட்டஸ்ட் சீக்வன்சிங் மரபணு வரிசையில் வந்து கற்றுக்கிட்டு இந்த மாதிரி மரபணு வரிசையை எப்படி கண்டறியறது அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இது எல்லாமே அவங்க கற்றுக்கிட்டு போனாங்க. அண்ட் அவங்களுடைய இது வந்து ரொம்ப பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறினதாக அவங்க சொன்னாங்க. வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் கண்டறிஞ்சேன் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இப்போ கவர்மெண்ட்டே வந்து டைரெக்டாக கொடுக்குறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் தான் மென்டர் பண்ணீங்களா அவங்கள? நான் தான் மென்டர் பண்ணேன் சார். ஓகே. 4 மாணவர்கள். அவங்கள என்ன மாதிரி என்ன மாதிரி மாணவர்கள் அவங்க என்ன அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் சார் ஆக்சுவலாக. ஸோ வந்து ஒருத்தங்க வந்து அர்ச்சனான்னு சொல்லிட்டு குந்தவை நாச்சியான்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் வந்துட்டு தஞ்சாவூரில் அங்கே வந்து படிக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தவங்க வந்து குயின் மேரிஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து வந்தாங்க, ஹர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன படிக்கிறாங்க? அவங்க வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கிறாங்க. ஜுவாலஜி? ஆமாம். ஸோ அவங்க அந்த குந்தவை நேச்சரில் இது பண்ணுறவங்களும் ஜுவாலஜி தான் படிக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர் ஸ்வேதா அஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பயோடெக்னாலஜி சம்மந்தமாக தான் படிக்கிறாங்க. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்துட்டு வந்து அபிராமி அப்படின்னு ஒரு பொண்ணு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி மைக்ரோபியல் பயோடெக்னாலஜி வந்து படிக்கிறாங்க. ஸோ 4 பேருமே வேறு பேக்ரவுண்டு. பட் ஆனால் வந்து அவங்க கேள்வி கேட்கும் தன்மை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அவங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, நான் 100 மார்க் எடுக்கிறேங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆராய்ச்சி பொறுத்த வரைக்கும். ஆராய்ச்சியோட ஸ்கில் செட்டே வேறு. ஸோ அந்த ஸ்கில் செட் வந்து அவங்களுக்கு வந்து அபரிதமாக இருந்தது. கவர்மெண்ட் வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்லாம் வாங்கி படித்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அங்கே வந்து அங்கே ஜப்பானியர்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஸ்டாஃப் ஒருத்தர் கெங்கோ கஜோசாக்கின்னு ஒருத்தர், அப்புறம் ஷண்முகவேல் சின்ன தம்பின்னு ஒருத்தர், நம்ம தமிழ் ஒருத்தர் இருக்கார். அவங்க 2 பேரும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ அவங்க இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேள்வி கேட்குற அந்த தன்மையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது ஜப்பனீஸ் வந்து கேட்குறத விட இவங்க நல்லா கேட்குறாங்க. ஒரு ஃபியர் இல்லாமல் வந்து கேட்குறது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அது உங்களால் அந்த 2 வாரத்துலேயே அதை கண்டுபிடிக்க முடியுது. ஆமாம் சார். ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நமக்கு பேசும்போது வந்து அவங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். வந்து அவங்க வந்து சுற்றுலா பார்க்குறது வந்து அதுதான் சொல்கிறேன் சார். என்னென்னா நான் ஐஐடி ஒர்க் பண்ணியிருக்கிறேன், நான் அங்கேருந்து தான் வரேன். பட் இருந்தாலும் நான் சொல்கிறது என்னென்னா நம்ம மக்கள் வந்து வரும்போது இப்போ ஜப்பானுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, நம்ம வந்து ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறது அது இல்லாமல் முதல்ல படிப்பு, அது மட்டும் இல்லாமல் அப்புறம் ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு அந்த ஒரு வேட்கை வந்து இருக்குது. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அந்த செல்ஃப் லவ் இருக்குது சார். தன்னை வந்து கொடுக்குற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து இருக்குது. 4 மாணவர்களுமே வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாங்க. ஜாப்பனீஸ் எல்லாருமே வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ நல்லா இருக்கிறாங்களே. இப்போ நான் சொல்கிற 4 பேரில் வந்து யார் பெஸ்ட்டு நீங்கள் லிஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு ஸ்கில் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு டைவர்சிஃபைடாக நல்ல இதாக இருந்தது. ஆனால் நம்ம கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம அமைச்சு கொடுத்தோன்னா நம்ம பர்டிகுலர்லி ஜென்ரேஷனை நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க திரும்பி போகிறாங்க, இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவே மாறும். ஜப்பானுடைய பார்வை வந்து வேறு மாதிரி இருக்கும். இங்கே நாங்கள் பார்க்குற பார்வை இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் வந்து ரொம்ப அதிகம் எங்களுடையது. ஒரு துறை மட்டும் இல்லாமல் பல துறையை வந்து நம்ம வந்து இது பண்ணுறது. இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து அறிவியல் அப்படின்னு மட்டும்தான் இருந்தது. அதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் வந்து அப்புறம் தான் வந்துச்சு. அப்புறம் பயோஃபிசிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, அப்புறம் பயோஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபியல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஃபோக்கஸ்டாக நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம் தான் அது. ஆனால் வந்து நீங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எப்போவுமே வந்துட்டு இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் மூலமாக தான் வந்திருக்கு. இவங்க ஜெனடிக்ஸுங்கிற ஃபீல்டே வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் கண்டுபிடிச்சார், மெண்டல்ங்கிறவர். ஸோ அதனால் வந்துட்டு அறிவியலுங்கிறது வந்து ஒரு துறை மட்டும் சம்மந்தது கிடையாது. ஸோ அந்த ஒரு இதை தான் நாங்கள் அவங்களுக்கு இது பண்ணோம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்களுக்கு திரும்பி வரும்போது வந்து நாங்கள் இதை மட்டும் படிக்காமல் நாங்கள் எல்லாமே படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு உந்துதல் வந்து அவங்களுக்கு வந்தது அவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம இந்த சயின்ஸ் டெக்னாலஜி பேசிக் சயின்ஸ் படிக்கிற ஆட்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாம் அந்த எல்லோரும் இன்ஜினியர் தான் படிக்கிறது அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல, ஏன்னா அடுத்த அதில் ரிசர்ச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறது, அதுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது, அதெல்லாம் வந்து
நம்ம பையன்களுக்கு நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அதில் பார்ப்போம் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எவ்வளோ பேர் அதில் பங்கு பெற்று என்ன முடிஞ்ச அளவுக்கு பயனடைகிறார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா சார் முன்னாடி வந்து கோவிட் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தது வந்து என்னென்னா, மருந்து கொடுக்கறதுக்கு டாக்டர் இருக்காங்க, மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு நோய் வந்து கோவிட் வந்து கற்றுக் கொடுத்தது இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு இந்த மாதிரி பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பருவநிலை மாற்றம் மூலமாக நோய்ங்கிறது வைரஸ்ங்கிறதே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேன் வந்து ஒரு வைரஸை மீட் பண்ணும்போது அந்த ஒத்துழையாமை அந்த இம்யூன் சிஸ்டமோட காம்ப்ரமைஸ் பண்ண முடியாமனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ புதுசாக வந்து வைரஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கிளேஷியர்லாம் மெல்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி வரும்போது வந்து இந்த மாதிரி புது நோய்கள் வந்து வர வாய்ப்பு இருக்கும்போது கோவிட் வந்தப்போவே வந்து எங்கள் அண்ணன்லாம் வந்து கேட்டார், அந்த மாதிரி மருந்து ஏன்னு கண்டுபிடிக்கலன்னு சொல்லி கிண்டலை கேட்டுட்டு இருந்தார் அவர். ஸோ அதனால் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஆட்கள் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம மாணவர்களுக்கு வந்துட்டு ஜென்ரலாகவே அந்த இந்த மாதிரி கேள்வி கேட்குற தன்மை அதிகமாக இருக்கும்போது அதான் இப்போது ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி mRNA வேக்சின் கண்டுபிடித்ததில் வந்து ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அங்கே ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கோவிட்லேருந்து நம்ம காப்பாற்றுனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 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 சயின்டிஸ்ட் தான் வந்து காப்பாற்றிருக்காங்க ஜென்ரலாக. நம்ம வந்து வெளில வந்ததுக்கு காரணம். ஸோ இது மாதிரி நிறைய வந்து கண்டுபிடிப்பு நடக்கணும் அப்படின்னா இந்த வேர்ல்டு அஃப்கோர்ஸ் நிறைய இன்ஜினியர்ஸ் தேவை நமக்கு, ஆனால் சயின்டிஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக தேவை. ஸோ அதனால் இந்த பயோடெக்னாலஜியில் வந்துட்டு இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து படிக்கணும். இதுக்கு வந்து இது இக்கிகாயின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ண தேவையில்லை. இதில் வந்து உங்களுக்கு பணமும் வரணும், மகிழ்ச்சியும் வரணும். ஸோ இந்த பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது மூணுமே வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இருக்கலாம், ஃபார்மாவில் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சேலரியும் நல்லா வரும், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு மனநிறைவும் வந்து தரும். நம்ம ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவும் தரும். ப்ளஸ் வந்து அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு 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 ஃபுல்ஃபில்டான ஒரு லைஃபாக வந்து இருக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு துறை. இது நம்ம மக்களுக்கு வந்து நம்ம பர்டிகுலர் நம்ம லேடிஸ்க்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் ஜென்ரலாகவே இருக்கும். ஸோ அவங்க தே மேக் வெரி குட் சயின்டிஸ்ட். ஸோ ஜென்ரலாக சொல்லுவாங்க லேடிஸ்னால் வந்துட்டு இந்த மாதிரி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் டீச்சிங் போகணும், இல்லை இது மாதிரி டாக்டருக்கு போகணுன்னு சொல்லிட்டு. பட் பயோடெக்கும் வந்து ஒரு ஃபீல்டாக வந்து அவங்க எடுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இப்போ புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. போன வருஷத்துலேருந்து நம்ம இந்த புதுமை பெண் ஒரு திட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காலேஜுக்கு வராங்கல்ல, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து மாதம் ஒரு ஸ்டைஃபண்ட் 1000 rupees கொடுக்குறது அப்படின்ட்டு. அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30% என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கிறீங்களா இது மாதிரி நிறைய பேர் வரணும்னு விரும்புகிறீங்கல்ல, அதுக்கு உண்டான ஏற்பாடு அது பண்ணியிருக்கோம். அதனால் அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஆர்டினரி பேக்ரவுண்ட் ஃபஸ்ட் ஜெனரேஷன் படிச்சுட்டு வராங்கல்ல, அது மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து இந்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை வரணும், என்ன கண்டிப்பாக வந்து அவர்கள் இதுக்குள்ளே வரணும். பெண்கள் அப்படிங்கும்போது ஒரு ஜென்ரேஷனே மாறுதில்ல சார். நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து நீங்கள் வந்து சொல்லுவாங்க, இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் கல்வி கொடுத்தீங்கன்னா ஒரு தலைமுறைக்கே நீங்கள் கல்வி கொடுக்குற மாதிரி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டும் அதிகமாக வரும் உங்களுக்கு. இவங்க தான் மட்டும் கற்றுக்காமல் மற்றவங்களுக்கும் சொல்கிறது மூலமாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து வரும். இந்த ஒரு மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் வந்து கொடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அந்த கடைசியாக ஒரு கேள்வி, நம்ம இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி பேப்பர்லலாம் ஒரு செய்தி வந்திருந்தது, ரஷ்யாவில் வந்து கேன்சருக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அது என்ன, அதனுடைய இது என்ன, அந்த செய்தியினுடைய இது என்ன, நீங்கள் அதை பார்த்தீங்களா, அதை பற்றி படித்து பார்த்தீங்களா? நாங்கள் படித்து பார்த்தோம் சார். பட் இன்னும் அது ஒரு கிளியரான ஒரு இது வந்து எவிடன்ஸ் வந்து வரல. ரஷ்யா பொறுத்த வரைக்கும், ரஷ்யா சைனா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் வந்து அதோடைய அந்த எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ பேருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு கிளாரிட்டி வந்து இன்னும் இல்லை. ஸோ அது இன்னும் ரியல் லைஃப்க்கு வந்து வந்தால் தான் நமக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து நம்பகத்தன்மை வந்து சொல்கிறது. அதான் ஜென்ரலாகவே வந்து அதான் நீங்கள் இப்போது ஃப்ராங்காக சொல்லணுன்னா நல்லா இப்போ ஸ்புட்னிக் வேக்சினே எவ்வளோ பேர் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா. இப்போ ஈவன் சைனாவும் ஒரு வேக்சின் பண்ணாங்க, அது எவ்வளோ பேர் எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக ஒர்க் ஆகாமல் இருக்கும், சொல்ல முடியாது. பட் வந்து நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த டேட்டாவை வந்து பப்ளிஷ் பண்ணுறதில்ல. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பியர் ரிவ்யூவில் வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க இது வரமாட்டாங்களா? ஏன் அப்புறம் வந்து அவங்க தான் நிறைய பியர் ரிவ்யூட் ஜேர்னல், அவங்க தான் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. இல்லை பண்ணுறாங்க, பட் வந்து ஜென்ரலாகவே வந்து இந்த சைனாவுடைய அந்த நம்பகத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதே நீங்கள் ஜப்பானோ இல்லை யூஎஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம நம்பகத்தன்மை வந்து நமக்கு இப்போ நம்ம நாடும் சொல்கிறோம், இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று இப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு நம்பகத்தன்மை வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். இது நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த அளவுக்கு வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகே, பட் இட்ஸ் அ வெரி ப்ராமிசிங் டெக்னாலஜி அவங்க வந்து பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ அதே மாதிரி இங்கே ஜப்பான்லேயும் அந்த ரேஸில் இருக்கீங்களா நீங்களும்? ஜப்பானில் வந்து சார் ஆல்ரெடி கேன்சர் வேக்சின் அந்த இம்யூனோதெரப்பி வந்து முதல்ல கண்டுபிடிச்சதே வந்து ஹொஞ்சோ அப்படிங்கிறவர் தான். அது அந்த இம்யூனோதெரப்பிங்கிற அந்த கான்செப்டே வந்து என்னென்னா,
நம்ம உடம்புல இருக்கிற அந்த டி செல்னு சொல்லுவாங்க, அது நோய் எதிர்ப்பு செல்லே வந்து நம்ம கேன்சர் செல்லு கொல்லக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கு. அது ஏன் கொள்ளாதுன்னா, கேன்சர் செல்லுங்கிறதே வந்து நம்மளுடைய ஓன் செல் தான். ஸோ வந்து அது வந்து ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணும், PD1 PDL1 சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுறது மூலமாக அந்த கேன்சர் செல் வந்து நம்ம இருக்கிற டி செல்லை வந்து நான் உன்னோட செல் தான் அப்படின்னு நம்ப வச்சிடும். அதுதான் வந்து அந்த சஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது மூலமாக, ஒரு ஆன்டிபாடி வச்சு ரிமூவ் பண்ணுறது மூலமாக தான் வந்து நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு செல்லே வந்து நம்ம கேன்சர் செல்லை வந்து இது பண்ணுறது. அதுவுமே ஒரு வகையான வேக்சின் தான். ஆல்ரெடி அந்த ஜப்பானில் டெவலப் பண்ண அந்த இம்யூனோதெரப்பி வேக்சின் வந்து யூஎஸில் 100% சக்ஸஸ் வந்திருக்கு. அதாவது வந்து ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்லாம் கூட வந்து அது வந்து ரெக்கவர் பண்ண வச்சுருக்கு. ஸோ ஜப்பான் ஆல்ரெடி அது முன்னணியில் இருக்குது. என்னென்னா மார்க்கெட் பண்ணுறது வந்து யூஎஸ் கம்பெனியாக இருக்கிறதுனால வெளியில் பார்க்கும்போது வந்து ஒரு யூஎஸ் கம்பெனி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து டெக்னாலஜி ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஈவன் ஸ்டெம் செல் டெக்னாலஜியுமே தொப்புள் கொடியெலாம் வந்து சேர்த்து வச்சுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு அவசியம் கிடையாது. நம்ம இருக்கிறவங்க சேர்த்து வச்சுக்கலாம், இல்லாதவங்க கையில் இருக்கிற நம்ம ஸ்கின் செல்லை வச்சு நம்ம ஸ்டெம் செல்லாக மாற்றலாங்கிற டெக்னாலஜியும் ஜப்பான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ரெண்டுக்குமே நோபல் பிரைஸ் கிடச்சிருக்கு. 2 பேருமே எங்கள் கியோட்டோ யூனிவர்சிட்டியில் தான் இருக்கிறாங்க. ஷின்யா யாமனக்கான்னு ஒருத்தர் வந்து 2012 நோபல் பிரைஸ் வாங்கினார், 2018 ஹோஞ்சோ வாங்கினார். அது வந்து மார்க்கெட் பண்ணுறது யூஎஸ்ஸாக இருக்குது, ஏன்னா அங்கே பணம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே மார்க்கெட் பண்ணுறதுனால அப்படி இருக்குது. ஜப்பான் அழகாக தான் சார் இருக்குது. இப்போ இந்த வேக்சின் கூட அப்படி தானே ஆக்ஸ்ஃபோர்டில் கண்டுபிடிச்சாங்கல்ல? ஆமாம், அதுவே அவங்க டெக்னாலஜி உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கல்ல? ஆமாம் இல்லையா? கரெக்ட். கம்பெனிக்கிட்ட நீயே கொடுத்து பண்ணிக்கோன்ட்டு. ஆமாம், அது அந்த இதை படித்து பார்த்தேன் நான். எப்படின்னா பென்சிலின் அப்படி பண்ணாமல் விட்டாங்கன்ட்டு. அதான் பென்சிலின் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனிகிட்ட கொடுத்துட்டு ஒரு ராயல்ட்டி மாதிரி ஒன்று அதை வாங்கினாங்கன்னா, அவங்க வந்து இப்போ போய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பணம் கட்டி நிற்க வேண்டியதில்லை. எதுக்கு யூனிவர்சிட்டிக்கு பணம் கொடுன்ட்டு அவ்வளோ பணம் வந்துருக்கும் அவங்களுக்கு. ஏன் இப்போ அஸ்ட்ராசெனிகாட்ட கொடுத்து தானே அவங்க இப்போ ஏதோ ஒரு இது வாங்கி தானே கொடுத்துருக்காங்க. கரெக்டு சார். இப்போ ஜப்பானுடைய அந்த பொக்கிஷத்தை எல்லாத்தையும் வந்து வேறு கண்ட்ரிஸ் சில சமயம் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம இது மாதிரி தான். ஸோ அதனால் அதான் மார்க்கெட் பண்ண கற்றுக்கணும். இன்னும் ஜப்பான் வந்து வேர்ல்டோட வந்து இன்னும் உலகத்தோட ஒத்துப்போக கற்றுக்கணும். அது இந்தியா இமிகிரன்ஸ் இருக்கிறது மூலமாக வருங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நல்ல நாடும் கூட, ரொம்ப சேஃபான நாடு. ஸோ அதனால் இந்திய மூளை ப்ளஸ் ஜாப்பனீஸ் ஒர்க் எத்திக்ஸ் வந்து மார்க்கெட் ரொம்ப அதிகமாக இருக்குது வேர்ல்டில். ஸோ ஐ ஹோப் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம். சரி, பார்க்கலாம். உங்கள் பயணம் வெற்றி பெறணும். நன்றி சார். உங்களுடைய முயற்சியிலையும் வெற்றி பெறணும். நன்றி சார். அதுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இது பண்ணீங்க. ரியலி என்ஜாய் த கான்வர்சேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.